நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது இந்த வீடியோவில் 2017 வெளிவந்த உடற்கல்வி சிறப்பு ஆசிரியருக்கான சிலபஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் 2017 நடந்த உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் தேர்வு கொஷின் பேப்பர் இருந்துச்சு. அதில் மொத்தம் 8 யூனிட்டு இப்போ வரைக்கும் அந்த சிலபஸ் மாற்றலை, அதே சிலபஸ் தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாமை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 யூனிட் இருக்கும். 8 யூனிட்டை பற்றி ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா நிறையா சொல்லணும். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டு பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்பார்டன்ஸ், ஆத்தன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா படிச்சிருப்போம். ஏன்ஷியன் கிரீஸு, முன்னாடி அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஏன் தோன்றுச்சு, அது இப்போ எப்படி போயிட்டு நடந்துகிட்டு இருக்குது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் இருக்குது. அதாவது இந்த உடற்கல்வித்துறையோட வரலாறை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதியாக தான் ஃபஸ்ட் யூனிட்டு இருக்கும். அடிக்கடி பாருங்கள், இந்த ஆர்டிஜி பிடிஜி இந்த கேமை பற்றிலாம் இருக்கும். இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதான் ஃபஸ்ட் யூனிட். இப்போ 2வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போ நீங்கள் ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் 2வது பாடப்பகுதி. அடுத்து 3வது பாடப்பகுதி மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். இப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருப்பீங்க, கிளாஸ் எடுக்க போவீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, அது என்ன மாதிரியான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் அது. அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடு, லிமிட்டேஷன் மெத்தடு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4th யூனிட்டு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான், நம்ம உடல் அளவில் நம்ம ஆர்கான் சிஸ்டம் இருக்குது, ஜாயிண்ட் இருக்குது, அந்த சர்க்குலேஷனு, பிளட்டு சர்க்குலேஷனு, எக்ஸ்பிரேஷனு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான். அதாவது உடலோட கட்டமைப்பு மற்றும் உள்ளால நடக்கக்கூடிய செயல்கள் இதனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் 4வது யூனிட்டு. இதுக்கப்புறம் 5வது யூனிட் அஃபிஷியேட்டிங் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங். அதாவது ஒரு கேமுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு கேமை பற்றி நீங்கள் படிச்சுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஹாக்கி, ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு கேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ட்ராக்கு 400 மீட்டர் ட்ராக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது 5வது யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 6வது யூனிட். இப்போ நீங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபுட்பாலோ வாலிபாலோ ஏதோ ஒரு கேம் எடுத்துகிட்டீங்க, செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பீங்க. டெஸ்ட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்கோரை கலெக்ட் பண்ணுவீங்க. அது பேர் மெஷர்மெண்ட்டு. அந்த கலெக்ட் பண்ண ஸ்கோரை என்ன பண்ணுவோம், எவாலுவேட் பண்ணுவோம். எவாலுவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ரிசல்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த கேமுக்கு கரெக்டாக இருப்பானா மாட்டானா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எவாலுவேஷன் அண்ட் மெஷர்மெண்ட்டு இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான். அந்த டெஸ்ட்டை பற்றி அந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஹாக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பயன்படுத்தினா நம்ம அந்த ஸ்கில் டெஸ்ட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கேமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டு திறமையாக இருக்காங்களா இல்லையா, இல்லை இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு தான் எவல்யூஷன் மெஷர்மெண்ட்டு தான் இந்த பாடப்பகுதி. இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஹெல்த் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜில் வேலை செஞ்சுட்ருப்போம். ஸ்கூல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அங்கே டாக்டர் நர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ரோலை யார் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராகிய நாம தான். அப்போ நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் விளையாடும்போது அங்கே அடிபட்டுடுச்சு, ரத்தம் வருது அதிகமாக அப்படின்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மயக்கம் போடுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி தான் 7th யூனிட்டு. ஒரு நோய் கொடுத்துருப்பாங்க, அந்த நோய்க்கு எப்படி காசஸ் ஆகுது, அந்த நோய் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஹெல்த் எஜுகேஷன். இப்போ 8வது யூனிட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல் அளவில் இப்போ நம்ம கடந்த 7 யூனிட்டு பார்த்தோம்னா உடல் அளவில் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இப்போ உடல் அளவில் மட்டும் ரெடி பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம மனதளவில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டையும் சரி நம்மளும் மனதளவில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கேமையோ ஒரு ஸ்போர்ட்ஸையும் நல்லா விளையாண்டு நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மையும் கூட. அப்போனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு மாணவன் எப்படி அதை கடந்து போகணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றியும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நிறையா க்ரௌட் இருக்கிற ஒரு இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போது இந்த 8 யூனிட் தாங்க நம்மளோட சிலபஸில் இருக்குது. நீங்கள் இந்த 8 யூனிட் படிச்சிங்கனாலே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் சிலபஸ் மாறுமா மாறாதான்னு யாரையுமே சொல்ல முடியாது. மேபி மாறினாலுமே இப்போ இந்த நான் காட்டின சிலபஸ்லேருந்து ஒரு 75% அப்படியே தாங்க இருக்கும். ஒரு 25% வேணால் மாறலாம். ஏன்னா இப்போ புதுசாக மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம். இப்போ அனாட்டமி ஃபிசியாலஜி, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனு, இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் எப்பயுமே மாறாது. ஏன்னா இதெல்லாம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணால் கொண்டுட்டு வரலாம். இப்போ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த சிலபஸ் மாற்றினாலுமே கூட ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். இப்போ நீங்கள் அதுக்குன்னு டைம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஒரு 2 மாதம் 3 மாதம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இந்த உடற்கல்வி சிறப்பு ஆசிரியருக்கான தேர்வுக்கான சிலபஸ் இதுதான். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.